உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளப்பா மனசு மாறிட்டாரா? என்ன பாரதி அப்படி பாக்குறீங்க? அவங்க வீட்டுக்கு போனது சந்தோஷம் தானே, அதையும் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அழகர் தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இனிமே அவர் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டாள் அப்பா அவரை வெளியே போக சொல்லிட்டாரு. என்ன பாரதி இது அசால்ட்டா சொல்றீங்க? அவனை போக சொன்னா அவன் எங்க போவான்? அவனை கூப்பிட்டு நம்ம வீட்லயே இருக்க சொல்ல வேண்டியதானே? பாவம் அழகர் மாமா அழுதுகிட்டே போனாரு. பாரதி, எனக்கு உங்க மேலதான் கோபம் வருது. ஏன் மேலையா? நான் என்னங்க பண்ண? நீங்க எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? பாரதி, அவன் வீட்டை விட்டு போறத பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? அவனுக்கு நாம இருக்கோன்னு அந்த ஆளு காட்ட வேண்டாமா? நீங்க அவனை கூப்பிட்டு இங்க இருக்க சொல்ல வேண்டியதானே? எதுக்குங்க போவிட்டீங்க? சரி சரி, அவன் எங்க போனான்னு தெரியுமா? தமிழ், நீயாவது அவங்ககிட்ட பேசுனியா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அவன் எங்க போறான்னு? இல்லப்பா, அவரு அழுதுகிட்டே அந்த பக்கமா போயிட்டாரு. அவன் அழுகிற அளவுக்கு அந்த ஆள் பண்ணிருக்காரா? அந்த ஆளை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. இது ஏதோ மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற சண்டை. இதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பெரிய மாமா மருமக? அழகர் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் ஆண்டாளுக்கு அவன் புருஷன், அந்த ஆள் அவனுக்கு மாமா. சரி பாரதி, நீங்க அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? இல்ல, சொன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணிருக்க போறீங்க? நாங்க பார்த்த மாதிரி நீங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. யாரு, நானா? என் முன்னாடி அவனை ஏதாவது சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பொதுவா பேச்சுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசிருக்கலாம். இதெல்லாம் செயல்ல தான் தெரியும். பாரதி, நீங்களும் ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, அழகர் ஒன்னும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்க அவரை விட்டுட்டு போனதுக்கு என்னையும் திட்டிட்டு இருக்கீங்க. நானா அவரை போ சொன்னேன்? ஏன் அவ்வளோ அக்கறை இருந்தா உங்ககிட்ட போன் இல்லையா என்ன? அவருக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்க வேண்டியதானே? அது வந்து என்ன வந்து போயின்னு நெளிஞ்சிட்டு இருக்கீங்க? அவர் உங்க ஃப்ரெண்டு தானே, அதுக்காக தானே இப்போ இவ்ளோ நேரம் என்ன திட்டினீங்க. ஒரு போன் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் அப்படியே பம்முறீங்க. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் பேசுறேன். சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உங்க ஈகோ தான் பெருசு. இல்லனா இந்நேரம் அழகருக்கு போன் பண்ணி பேசிருக்க மாட்டீங்க. அம்மா, சும்மா சும்மா அப்பாவை திட்டாதம்மா. அப்பாவும் அழகர் மாமாவும் எவ்வளவு க்ளோஸ்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஆனா உங்க அப்பாவுக்கு ஒன்னும் உங்க அழகர் மாமா மேல அவ்வளோ பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே. பாரதி, ப்ளீஸ் அப்படி ஒரு வார்த்தையை விளையாட்டு கூட சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில உங்க 2 பேருக்கு அப்புறம் நான் முக்கியமா நினைக்கிறது அவனை மட்டும்தான். அப்படியா? அப்போ போன் பண்ணி பேசுங்க. மத்த நாள்ல எல்லாம் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப அவரு சண்டை போட்டு எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல அலைஞ்சிட்டு இருப்பாருங்க. இப்ப கூட நீங்க பேசலன்னா உங்களுக்கு உங்க ஈகோ தானே பெருசுன்னு அர்த்தம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.